எல்லோருக்கும் மதிய வணக்கங்கள். எல்லாம் வீட்டுக்கு போகிற நிலைமையில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் த 25 people வெயிட்டிங் ஹியர். ரியலி அப்ரிஷியேட் யுவர் ப்ரெசன்ஸ் ஹியர். ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று பேசலாம்னு நினச்சேன். திருப்பி மடக்கி சும்மா ஏதோ ஸ்டடியை போட்டுக்கிட்டு உங்களை தூங்க வைக்க விருப்பம் இல்லை. நம்ம ஒரிஜினலாக பண்ண கொஞ்சம் ஒர்க் மெட்டபாலிக் டிசீஸ் அண்ட் எண்டோக்ரைன் டிஸ்ரப்டர்ஸ், இன்னைக்கு நாம் உண்ணும் உணவில் இருக்கும் பூச்சிக்கொல்லி மருந்துகள், பெஸ்டிசைட்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் எந்த அளவுக்கு நம்மளை பாதிக்குதுங்கிற ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்கும்னு தோணுது. ஸோ சும்மா வெஸ்டர்ன் ஸ்டடீஸ்லேருந்து ஸ்லைட்ஸை போட்டுட்டு எண்டோக்ரைன் டிஸ்ரப்டர்ஸ் பற்றி பேசிக்கிட்டு பண்ணாமல், ஐ திங்க் வி நீட் டு ஹேவ் சம் இந்தியன் அப்ரோச் டு யூனிக் இந்தியன் ப்ராப்ளம்ஸ் இல்லை. அண்ட் இந்த ப்ராசஸில் இந்த 4 years நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, இப்போ சுப்பிரமணியன் கண்ணன் சொன்னாங்க நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணணும். யாரும் டேட்டாவே கலெக்ட் பண்ணுறதில்ல. ஒரு டாக்கில் நான் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு முன்னாடி ஒரு ஃபிசிஷியன் வந்து பைரக்சி ஆஃப் அன்னோன் ஆரிஜின் அப்படின்னு ஒரு டாப்பிக்கை ப்ரெசென்ட் பண்ணார். அவரோட எவிடன்ஸ் வந்து ஆம்ஸ்டர்டாம்லேருந்து ஒரு ஸ்டடி 200 பேஷண்ட்டு அண்ட் கீழே இருந்த ஒரு இவர் ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசன் ஃப்ரம் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் வந்து காய்ச்சி மூச்சுன்னு திட்டினார். ஆம்ஸ்டர்டாம்லேருந்து 200 பேஷண்ட் இருக்கிற பிஓ போட்டிருக்கு, நீ இந்தியன் ஸ்டடி இல்லையா அப்படின்னாரு. இவர் வந்து சார் லிட்ரேச்சரில் அதுதான் இருக்குது அப்படின்னாரு. அடுத்தது நான் வந்தேன் ஸ்டேஜில், சார் கொஞ்சம் எழுதுருங்க அப்படின்னேன். நீங்கள் எவ்வளோ ப்ரொஃபஸர், எத்தனை வருஷம் சார்? 25 years அப்படின்னாரு. எத்தனை கேஸ் ரிப்போர்ட் சார் பப்ளிஷ் பண்ணிருக்கீங்க நீங்கள் பிஓவில்? 0. ஒரு நாளைக்கு 200 பேஷண்ட் பார்க்குறேன்னு சொன்னவர் ஒரு பேப்பர் கூட பப்ளிஷ் பண்ணல. மீனிங் தட் இந்தியன்ஸ் வந்து வானத்துலேருந்து குதிக்க போகிறது இல்லை, ரிசர்ச்சோ டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம தான் பண்ணணும். ஸோ வி ஹாவ் டு இம்ப்ரூவ் இன் தேட் ஏரியா. அண்ட் எங்களோட கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் பெட்டர்மெண்ட் ஆஃப் நேஷன்ஸ் ஹெல்த் ஃப்ரம் ரிசர்ச் டு ரூஃப் டாப்ஸ், நாங்கள் பண்ண ரிசர்ச்லேருந்து நம்ம மாடிக்கு கொண்டு போகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அண்ட் தீஸ் ஆர் ஸ்டாகரிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ ஸ்லைட்ஸ் கொஞ்சம் பெசிமிஸ்டிக்காக கடிச்சு பிடுங்க போகிறேன் நம்மளை பற்றியே. அதான் 12% ஆஃப் சயின்டிஸ்ட் அண்ட் 38% ஆஃப் டாக்டர்ஸ் இன் US ஆர் இண்டியன்ஸ். நீங்கள் நாசா போய் பார்த்தீங்கன்னா 36% ஆஃப் நாசா சயின்டிஸ்ட் ஆர் இண்டியன்ஸ். IBM அது இது எங்கே போங்க எல்லாத்தையும் நம்ம ஆளுங்க தான். யூஎஸில் போனால் எல்லா வேலையும் மாங்குன்னு செய்கிறாங்கல்ல, இங்கே வந்தால் எதையும் பண்ண மாட்டேன்றாங்க. அண்ட் டாக்டர் அப்துல் கலாம் அருமையாக விட்டு கிழின்னு கழிச்சாரு. யூ வாக் அவுட் ஆஃப் சிங்கப்பூர் ஏர்போர்ட் அண்ட் யூஆர் யுவர் பெஸ்ட் இல்லை. அங்கே போய் ஒரு சிகரெட்டை தூக்கி போட 2 போடு போட்டு $500 ஃபைன் பண்ணுவான்ல, அங்கே நம்ம பண்ண மாட்டோம். டோக்கியோ ஸ்ட்ரீட்டில் போய் பான் பராக துப்ப மாட்டோம். பக்கத்து வீட்டுக்காரன் STD பில்லை அப்போ ஏன் பில்லை அவனுக்கு போடுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். அண்ட் இங்கே மட்டும் வந்தோன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறோம், த ஹோல் சிஸ்டம் ஹேஸ் டு சேஞ்ச். நான் பண்ணி என்ன புண்ணியம் இல்லை. அண்ட் சிஸ்டம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சிஸ்டம் கன்வீனியன்ட்லி கன்சிஸ்ட் ஆஃப் அதர் பீப்புள். அவன் இவன் கவர்மெண்ட்டு இவங்க தான், பட் இட்ஸ் டெஃபினெட்லி நாட் யூ அண்ட் மீ. And it's as though Mr. Clean is going to jump from heaven and have a majestic wand and weave magic in India. அது நடக்க போகிறது இல்லை. அண்ட் நம்ம எல்லாரும் நம்ம பார்க்குற பேஷண்ட்டு கொஞ்சம் டேட்டா கலெக்ட் பண்ணி நம்ம சொல்யூஷன்ஸ் என்ன கொண்டு வரணும்னு நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். அண்ட் என்ன ப்ராப்ளம் இங்கே மெட்டீரியலாக இல்லை, இந்தியாவில் இல்லாத மெட்டீரியல் கிடையாது. அதான் இந்த பிஓ சொன்னார், இந்த ப்ரொஃபஸர் வந்து ஒரு நாளைக்கு 250 பேஷண்ட் பார்க்குறேங்கிறாரு. அவர் ஒரு டேட்டாவை கூட 30 வருஷமாக கலெக்ட் பண்ணல. ப்ராப்ளம் இஸ் நாட் இன் த மெட்டீரியல். ஃபண்டிங், ICMR ஃபண்டிங் இப்போல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. பட் ஓவராலாக திஸ் பீன் அ 150% இன்க்ரீஸ் இன் ஃபண்டிங் ஓவர் த லாஸ்ட் 20 years ஃபார் ரிசர்ச் த்ரூ நேஷனல் ஏஜென்சிஸ். பிரெயின்ஸ் நம்ம ஆளுங்களை அடிச்சுக்கிறதுக்கு யாரும் கிடையாது. ஆனால் பிரச்சனை என்ன, நம்ம ஊரில் இந்த இந்தியன் கிராப் கதை ஒருத்தன் வளர்ந்தானா பிடிச்சி இழுத்துறோம் நம்ம இல்லை. இண்டிவிஜுவல்ஸ் ஹாவ் டு பி ஹியர். டீம் ஒர்க் இங்கே சுத்தமாக கிடையாது. கரப்ஷன் பற்றி நான் பேசவே வேண்டாம். அண்ட் ஃபெயிலே ஆகக்கூடாது. இங்கே ஏதாவது கணக்கு காமிச்சு நம்ம சக்ஸஸ்ன்னு சொல்லணும். சில சமயம் சர்ஜன் என்னோட காம்ப்ளிகேஷன் ரேட் 0 நம்பவே கூடாது, அந்த சர்ஜன்ட்ட போகவே கூடாதுன்னு நினைப்பேன் நான். நத்திங் கேன் பி 0. அண்ட் ஹியர் வி ஆர் worried about failure. நான் தோற்று போயிட்டேன்னு சொல்கிறது ஒன்றும் இல்லை. ரிசர்ச் இஸ் ஆல் அபவுட் ஃபெயிலியர்ஸ். You learn from failures and do better, and the passion to do research. And failure is first attempt in learning. And end is not end. Effort never dies, and no is always the next opportunity. And research will teach you all these things and will definitely make you a better doctor and a better person for the long term. So கோவை மெடிக்கல் சென்டர்லேருந்து வரேன் நான். அண்ட் நானும் எங்கள் சேர்மனும் பேசி he dreamt of doing high quality research in our local area. நம்ம என்னமோ சும்மா யூகேல டயபிட்டிஸ் 8% இருக்குது, அமெரிக்காவில் இது இருக்குன்னு பைசாக்கு புண்ணியம் இல்லை. அதனால கோயம்புத்தூரில் எவ்வளோ இருக்குன்னு தெரியும்னா யாருக்கும் தெரியல. ஸோ we thought we'd do some original research in our area to see what is the burden of these diseases. So April 2015, Dr. Vishwamohan Katoch, he was the DG at the time of ICMR, along with quite a few dignitaries, started the K Research Foundation. And we just wanted to do mainly epidemiological studies within our area to know whether there is something unique in our area that we can have some solutions here. And அந்த நேரத்தில் ஒரு பேஷண்ட் வந்து அட்மிட் ஆச்சு. ஒரு 15 வயசு பொண்ணு.
மத்தியானம் 2 மணிக்கு என்ன கேஷுவாலிட்டியில் கூப்பிட்றாங்க. சிவியர் டிகேஏ, pH was 7.1, bicarbonate was 8, குழந்தை வந்து was in severe respiratory distress and Kussmaul's breathing. போய் ஹிஸ்ட்ரி கேட்டேன்னா நோ பாலியூரியா, நோ பாலிடிப்சியா, எதுவுமே கிடையாது. நேற்றுக்கு நைட் வரைக்கும் குழந்தை நல்லா இருந்ததுங்க அப்படிங்கிறார். ஸோ நம்ம எப்படியும் டிகேஏ இருந்துச்சு, வி ஹேட் டு கிவ் ஐவி இன்சுலின், ஐவி ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் பண்ணனா நெக்ஸ்ட் டே பை ஆஃப்டர்நூன் த சைல்ட் வெண்ட் இன் டு ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட். யூ தாட் த சைல்ட் வில் கெட் பெட்டர், எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. பட் த சைல்ட் வெண்ட் இன் டு ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட். மண்டை காஞ்சி போய் இங்கே என்னடா மிஸ் பண்ணுறோம், ப்ரோட்ரோமல் சிம்டம்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பப்மெட்டில் போய் masqueraders of DKA போட்டால் 3 hits வந்தது. pesticide poisoning presenting as DKA. அண்ட் அதில் ஒரு கேஸ் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் கேஸ் இந்தியன் ஜேர்னல் ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் 2011 பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஒரு பையன், ஒரு 8 வயசு பையன் வந்து ஒரு வயலில் போய் ஒரு 5 தக்காளி பழம் ஆல் பெஸ்டிசைட் ஸ்ப்ரேட் டொமேட்டோஸை சாப்பிட்டு he presented the exactly similar picture and they gave treatment for DKA. But the child went into respiratory arrest. They did cholinesterase and found that it was pesticide poisoning. It's the same thing நாங்களும் பண்ணோம். So night I gave a call at 11 o'clock to the ICU saying do an urgent cholinesterase, and it was undetectable. It was extremely low. And we knew that this was pesticide poisoning. So night or 1 o'clock I was in hospital talking to parents, what are you hiding here? This is not DKA. எனக்கு பாலியூரியா, பாலிடிப்ஸே எதுவுமே இல்லைன்னா மேத்ஸ் எக்ஸாமில் ஃபெயில் ஆயிடுச்சு சார், சண்டை போட்டுச்சு, நைட் வந்து பெஸ்டிசைட் குடிச்சிருச்சு, அடுத்த நாள் எங்கேயோ போய் ஒரு வாஷ் அவுட் பண்ணிட்டு மத்தியானம் வந்திருக்காங்க. அண்ட் தட் வாஸ் வாட் ஹேப்பன்ட். அண்ட் அந்த நேரம் வந்து மேன்ஸ் எரர் இஸ் அ போர்ட்டல் ஆஃப் டிஸ்கவரி. சடன்லி ஒரு பிரைட் தாட் வருது. அப்போ ஒரு அக்யூட் பெஸ்டிசைட் பாய்சனிங் கேன் காஸ் ஹைப்பர்கிளைசீமியா. அண்ட் அதில் ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சது இட் கேன் அஃபெக்ட் மல்டிபிள் என்சைமேட்டிக் பாத்வேஸ். இட் வில் காஸ் இன்க்ரீஸ் குளுக்கோனியோஜெனிசிஸ், glycogenolysis, it can cause direct toxicity to beta cells அப்படினு. And in the paper we got it published in Diabetes Care, which is one of the flagship high impact factor journal in diabetes in 2013. சரின்னு பார்த்தோம். அப்போ க்ரானிக் பெஸ்டிசைட் எக்ஸ்போஷர், இப்போ நம்ம வந்து வயலில் வந்து பெஸ்டிசைட் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கிறவன் யாரும் ஒரு ஏப்ரான் போடுறது கிடையாது, மாஸ்க் போடுறது கிடையாது, நம்ம ஆளுங்க சீட் பெல்ட்டே போடுறது கிடையாது. கேட்டால் சார் அது தொப்பை இடிக்குது அப்படிம்பான். அண்ட் நம்மளோட திங்கிங் அப்படி தான் இருக்குது. இங்கே வயலுக்கு போய் நாங்கள் ஒரு 3 கிராமங்கள், எங்ககிட்ட இருந்ததெல்லாம் ஒரு குளுக்கோமீட்டரும் 4 பிபி மிஷினும் ஒரு 5 வாலண்டியர்ஸ், வேறு எதுவுமே இல்லை. அண்ட் we categorized people into 3 categories. ஒன்று வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க. அடுத்தது கேட்டகரி 2 வந்து வயலில் களை எடுக்கிறவங்க. அண்ட் கேட்டகரி 3 were pesticide sprayers. அண்ட் வெச்ச குளுக்கோமீட்டர் எல்லாம் 400-500 pesticide sprayers. All had a BMI of 21-22, ராப்பகலாக வேலை செய்கிறாங்க, no family history, 25 years, 27 years age, and அங்கே பார்த்தீங்கன்னா 40% diabetes. And it was not a rigorous study, but the odds ratio was around 2.08, indicating that பெஸ்டிசைட் ஸ்ப்ரே பண்ணாதவங்களை கம்பேர் பண்ணும்பொழுது 2 மடங்கு குளுக்கோஸ் அதிகமாக இருக்குன்னு. வெரி சிம்பிள் லேமேன் அன்சைன்டிஃபிக் ஸ்டடியில். பட் எனிவே அகெயின் ப்ராக்டிக்கல் டயபிட்டிஸில் இட் வாஸ் டேக்கன் இன் ப்ராக்டிக்கல் டயபிட்டிஸ். ஸோ நாங்கள் என்ன பண்ணால் சரி இது இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லாம்பட்டிங்கிறது எங்கள் சேர்மனோட வில்லேஜ். ஹி ஹேஸ் அ பிக் சே ஆன் த வில்லேஜ். அந்த வில்லேஜ் அண்ட் ஒரு செமி அர்பன் ஏரியா தடாகம், அங்கே வந்து நிறைய பிரிக்கிள்ஸ் இருக்குது. So pollution, air pollution, and Kalapatti is our close to within Coimbatore limit. So ஒரு urban, semi-urban and rural area எடுத்துக்கிட்டோம். And ஒரு 8 வாரம் போவாங்க and எல்லாமே பண்ணோம். I don't think anyone in India has done such kinds of studies where we did HbA1c, lipid profile, creatinine, carotid intima thickness, serum pesticide level, urine heavy metal level. We just did the works on it. Around 1.5 crores spent பண்ணிருக்கோம் ஒவ்வொரு ஏரியாக்கும். But it was an enlightening experience to go to villages and do some work for the community and see what the burden is. And it's staggering. இன்னைக்கு வந்து கிராமங்களில் நாங்கள் பார்க்குற டிசீஸ் எங்களுக்கு ரொம்ப கவலைப்படுத்துது. இந்த க்ரீன் லைன் டயபிட்டிஸ் இந்த பக்கம் இருக்கிறது, அது வந்து நல்லாம்பட்டி. அரௌண்ட் 17% கிராமத்தில் டயபிட்டிஸ் இருக்குது. 17%. இது வரைக்கும் ஐசிஎம்ஆர் இண்டியாப்லாம் அரௌண்ட் 7.8%, லெஸ் தென் 10 தான் கோட் பண்ணிட்டு இருக்காங்க. அகெயின் இட்ஸ் நாட் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, இட் வாஸ் நாட் அ ரேண்டமைஸ் ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங், இட் வாஸ் அ கன்வீனியன்ஸ் சாம்பிளிங். எல்லாரையும் தான் நாங்கள் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ மேபி இட்ஸ் ஓவர் எஸ்டிமேட்டிங் த ப்ரிவலன்ஸ், பட் ஸ்டில் இட்ஸ் வரிங் தட் 16% ஆஃப் கிராம மக்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குது. ஹைப்பர் டென்ஷன் பார்த்தீங்கன்னா 31%. Obesity 31%, meaning that in a very rural area where you think that people will be much fitter, 1/3 of the population has got major cardiovascular risk factors and their health is not great, meaning that there is something else going on. So in the multiple logistic regression analysis, satyama adha pathi enak kekadinga theriyadhu, enga statistician pannaru, but what you see is urban area la vandu all traditional risk factors seem to correlate with diabetes.
age, sex, obesity, hypertension, high LDL. But Gramathla, there was no correlation at all. Meaning that there are non-traditional risk factors outside of obesity and all the other traditional risk factors that's probably aggravating diabetes. So, parallel, நாங்கள் என்ன பண்ணோம்னா மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் we did some animal studies. இது mice studies. அண்ட் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டடி. இது இந்த ரெட் கலரில் இருக்கிற மைஸ் வந்து ட்ரிங்கிங் வாட்டரில் மோனோக்ரோட்டோஃபாஸ். இதுதான் நம்ம காமனாக பெஸ்டிசைட்ஸ் கிராமத்தில் இப்போ நம்ம சாப்பிட்றோம்ல இன்னைக்கு காய்கறிலாம் அதெல்லாம் ஃபுல்லாக மோனோக்ரோட்டோஃபாஸ் தான் இருக்கும். சாரி டு சே இதுதான் அடிக்கிறாங்க அங்கே. இந்த மைஸ் ஆர் ஃபெட் வித் வாட்டர் அலாங் வித் மோனோக்ரோட்டோஃபாஸ் அட் லெவல்ஸ் தட் ஹியூமன் பீயிங்ஸ் கன்சியூம் ஃபார் 15 years. எலிக்கு 6 மாதம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஹியூமன் பீங்ஸ்க்கு 15 years ஈக்குவலண்ட் இது. ஸோ இது TMDன்னு டோட்டல் மீன் டெய்லி இன்டேக் கால்குலேட் பண்ணி கொடுத்தது. த ப்ளூ லைன்ஸ் were mice fed with just mineral water along with diet. அண்ட் இதில் அடிஷ்னல் என்னென்னா மோனோக்ரோட்டோஃபாஸ். பட் யூ கேன் சி த லைன்ஸ் கர்விங்கில் 60 days பார்த்தீங்கன்னா the mice which were fed with monochrotophos suddenly become severely hyperglycemic. And the only difference between these two mice is the monochrotophos, meaning that pesticides seem to cause acute hyperglycemia. And இதுக்கு அப்புறம் நிறைய இருக்கு. For lack of time I can't speak, but this was published in Genome Biology, which is a very high impact factor journal, around 13 impact factor. But this is what we think is happening. We did metabolomics and RNA transcriptomics on the gut microbiota. அண்ட் நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா நம்ம அன்றாடம் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற பூச்சிக்கொல்லி மருந்துகள் இது வந்து இன்டெஸ்டைன்ஸ்க்கு போய் they are degraded by gut microbiota into very toxic acetate, which is taken up into the liver through portal circulation and which increases gluconeogenesis and hyperglycemia. So we're not for one moment saying this is what it is, but it's a very valuable hypothesis. Apart from all traditional risk factors, we have to think about this. And this is our paper. So if you're time permitting, just please go into organophosphates, gut microbial degradation, Swaminathan and Google Apota. You can get the full text paper, and it is all in detail about the work that we have done. And அடுத்தது இந்த ஃபர்டிலைசரில் இருக்கிற அந்த ஆர்சனிக், இது வந்து சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கேருந்து தான் இந்த ஃபர்டிலைசர்ஸ் வருது. அந்த மண்ணில் நார்மலாகவே ஆர்சனிக் ரொம்ப ஹையாக இருக்குது. அண்ட் இட் சீப்ஸ் இன் டு த கிரவுண்ட் வாட்டர் அண்ட் இட்ஸ் டேக்கன் அப் பை த பிளான்ஸ். அண்ட் அந்த உணவையும் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அண்ட் இன்ஃபேக்ட் இது வந்து இப்போ ரீசன்ட் பப்ளிகேஷன் சேயிங் தட் மெட்டல்ஸ் இன் யூரின், இந்த எல்லா பேஷண்ட்க்கும் வி டிட் யூரின் ஹெவி மெட்டல்ஸ், எஸ்பெஷலி ஆர்சனிக். And what we found was with increasing urine arsenic level, the diabetes prevalence was increasing. So highest urine arsenic இருக்கிறவங்களுக்கு diabetes ரொம்ப maximum இருந்தது. Meaning that there is some correlation here, and after adjustment for all confounding factors. And in fact, this was selected for the BMJ South Asia Award. Out of 2,000 papers, we came into 36. We didn't get into the last 3. But our data suggests a probable role of metals in the etiology of diabetes and cardiovascular disease in rural communities. And what we think may be happening additionally is maybe multiple endocrine disruptors are acting together, especially arsenic and pesticides, that can cause hepatotoxicity and increase gluconeogenesis. In the paper, இப்போ reviewல இருக்கு diabetic medicineல. So our hypothesis, are we missing something here? Diabetes வந்து கிராமங்கள் இவ்வளவு அதிகமா இருக்கிறதுக்கு, is there a role for gut microbiota? Is there a role for co-exposure to heavy metals and fertilizers? And what can we do as individuals, groups, and researchers to change our practices? And this is not documented. We are doing active research into this. And I think the next 1 or 2 years, you're going to hear more about what we are doing. And we are thinking to step it into the national level. So, இது ஒரு 6 minutes இருக்கா? இந்த ஃபர்ன்ஸ்னு ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்கோம். ஏன் ஆரம்பிச்சுன்னு தெரியல, ரொம்ப நல்லா இருந்தது அந்த பேர். அண்ட் இந்த ஃபர்ன்ஸ் வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் பிளான்ட். அண்ட் இது வந்து ஃபியூச்சர் என்கம்பஸிங் ரிச் நேச்சர் ஃபார் அ பிரைட்டர் சொசைட்டி. நம்ம குழந்தைங்களுக்கு இதை தானே நம்ம கொடுக்க போகிறோம்ல. அண்ட் நான் கிராமங்களில் போய் பார்த்துட்டேன், ஒரு காலிஃப்ளவர் வந்து 14 தடவை முக்குறோம் பெஸ்டிசைடில். To the extent that even if you keep it in water for 2 hours, the pesticide will not go. And we are taking that every day, and that's getting absorbed through our intestines. So இது வந்து நம்ம வீட்லேயே இந்த 36 வயதிலே படம் பார்த்தோம்ல, தட் வாஸ் a very inspirational படம். நம்ம வீட்லேயே இதை பண்ணலாமா? நம்ம குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கார்டனிங்கை சொல்லி தரலாமா? அண்ட் ஃபுல்லாக ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் இன் அவர் ஓன் கார்டன். ஸோ இப்போ இது வந்து ஒரு 1 year போயிட்டு இருக்கு. வி ஆர் லேர்னிங் அ லாட். வி மேட் அ லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ். பட் இட் இஸ் சச் அன் எக்ஸைட்டிங் திங் டு டூ திஸ். அண்ட் என்னோட ஒரே டேக் ஹோம் மெசேஜ் எல்லாருக்கும், உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணால் சொல்லுங்கள். நவ் வீவ் சீம் டு மாஸ்டர்ட் இது எப்படி இந்த கலவையை போட்டோன்னா செடிகள் வருதுன்னு. 15 நாளில் இப்போ எங்கள் வீட்டில் வந்து கிட்டத்தட்ட 30 பாட்டில் கீரை வந்திருக்கு. ஆல் ஆர்கானிக், டோட்டலி பெஸ்டிசைட் ஃப்ரீ அண்ட் டோட்டலி ஹெவி மெட்டல் ஃப்ரீ. அண்ட் இதெல்லாம் ஜஸ்ட் சம் ஆஃப் த ஃபோட்டோஸ். இதெல்லாம் எங்கள் ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ். அண்ட் விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறத நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஒரு வீட்டில் ஒரு 10 பாட்டு வைக்கிறதுக்கு எங்கள் மொழி பிதுங்கிச்சு.
but now that we have learnt a lot, we know how to do it. இது வந்து ஒரு 5 houses வீட்டை சுற்றி போட்டிருக்கோம். அண்ட் ஜஸ்ட் ஒரு 10 பாட் ஒரு குட்டியோண்ட இடத்துல நீங்கள் வைக்கலாம் 5. அண்ட் இது வந்து எங்கள் அம்மா வீடு. ரொம்ப ஆசையாக இருக்குது, அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் யூ ஃபீல் ஃப்ரெஷ் when you eat these kind of produce. இது இப்போ இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தேன் காலைல நான் வரத்துக்கு முன்னாடி. இது சிவப்பு கீரை, முளைக்கீரைகள் இதெல்லாம். ஸோ ஐ திங்க் ஃப்ரம் ரிசர்ச் we have come a very long way to rooftops. From Kudal Nagar, Madurai தான் ஆரம்பிச்சது இந்த work, and we are now in Kovai. So all I'm asking everyone here is to dream. இதுதான் அப்துல் கலாம் ஐயா சொல்றாரு, dream is not something that you get in sleep, it prevents you from going to sleep in the first place. So let us get enthused in some form of research that helps our common man. நானும் வந்து 100 patient பார்க்குறேங்கிறது எவன் வேணா பண்ணலாம்ல. I think we need to go one step above. Every one of us start collecting some data that translates into some meaningful outcomes. Each work collectively as a team. நான் ஒன்று பார்த்துட்டேன், இண்டிவிஜுவல்ஸ்க்கு இங்கே வேலையே கிடையாது. நம்ம we need to take this mindset and ego out of us. நான் தாண்டி வீண ஆரம்பித்தா மட்டும்தான் நடக்கும். And in fact we are meeting Professor Mohan last month, and there are a lot of things that are lined up over the next couple of years. And all I'm requesting you is ஒரு 5 to 10 pots ஒரு வீட்டில் போட ஆரம்பிங்களேன். And I think it's great exercise. You feel mentally fresh, and it is great for our children to water our plants every day. 15 நிமிஷம் தான் ஆகும் ஒரு நாளைக்கு பண்ணறதுக்கு. And இந்த இதில் வந்து நாங்கள் ஒரு poor farmers ஒரு 4-5 பேருக்கு we are giving employment. We are giving 2 times the salary for these guys. அவங்க எல்லாம் கோயம்புத்தூரில் இப்போ கூலி வேலை பண்ணிட்டு இருக்காங்க. But this is what they do great. So it's gainful employment for the farmers as well. So I just want to finish by saying that together everyone achieves more. So Professor Dr. Nalaji Palanichami, our chairman, எந்த கார்ப்பரேட் சேர்மனும் இப்படி 2 கோடி 3 கோடி வந்து ரிசர்ச்க்கு நான் கேள்விப்பட்டதில்லை. நான் வெவ்வேறு குரூப்ஸில் இருந்திருக்கேன். Professor Thalapil Pradeep from IIT Madras, I'm doing my PhD under him now on this area, environment and health, and he given unrestricted grant to analyze serum pesticides and heavy metals. Dr. Vel Murugan, postdoctoral at IIT, Dr. Mohan Raj, our research coordinator, all our team from nursing colleges, and our Ferns team. Thank you for the opportunity.